தற்போதைய அரசாங்கம் முன்னெடுக்கும் போலி பிரச்சாரங்கள், மோசடிகள் மற்றும் அரசியல் எதிரிகளுக்கு எதிரான செயற்பாடுகள் ஆகியன பிரதமருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு காரணம் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். வெஸ்ட்மினிஸ்டர் பாராளுமன்ற முறையின் கீழ் அதிகளவிலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் கைச்சாத்திட்டுள்ள முதலாவது நம்பிக்கையில்லா பிரேரணை இதுவாக இருக்க முடியும் என அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்களில் அரை பகுதியினர் தாம் பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையில் தற்போது கைச்சாத்திட்டுள்ளதோடு இந்த நிலைமையை கண்டு தாம் புதுமையடையவில்லை எனவும் மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் நியாயமற்ற செயற்பாடுகளை நேரடியாக தான் அனுபவிப்பதனால் அந்த நிலைமையினை தாம் உணர்வதாகவும் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலை அமைச்சு கடனுக்கு பெற்றுள்ள 28 பில்லியன் ரூபாவை வீதிகளை அமைப்பதற்கு பயன்படுத்தாது ஹெலிகாப்டர்களில் பயணிப்பதற்கும் அன்னதானம் வழங்குவதற்கும் தாம் அதனை பயன்படுத்தியதாக பிரதமர் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் தெரிவித்திருந்ததாக முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தேசிய சேமிப்பு வங்கியினால் பெற்றுக் கொள்ளப்பட்ட இந்த குறுங்கால கடனை செலவிட்ட விதம் தொடர்பில் நெடுஞ்சாலை அமைச்சின் ஆவணங்கள் மூலம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 28 பில்லியன் ரூபாவை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியதாக பிரதமர் சுமத்தும் குற்றச்சாட்டு போலியானது எனவும் மஹிந்த ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். தமது நிர்வாக காலத்தின் போது நிதி முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்பட்டதாக பிரசாரம் செய்யும் தற்போதைய அரசாங்கம் மத்திய வங்கியின் முறைகள் விநியோகத்தில் மேற்கொண்ட மோசடிகள் காரணமாக 50 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் அண்மையில் நிறுவப்பட்ட கஸ்டாபோ போன்ற போலீஸ் பிரிவின் ஊடாக அரசியல் எதிர்கருத்து உடையவர்களை சிறைச்சாலைக்கு அனுப்பும் திட்டம் ஒன்றில் தற்போதைய அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.